காசாவில் உள்ள பணைய கைதிகளை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு ஒரு பணைய கைதிக்கு தலா 42 கோடி ரூபாய் வழங்கப்படும் என இஸ்ரேல் பிரதமர் அறிவித்துள்ளார். காசாவில் உள்ள ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 1139 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் இஸ்ரேலில் இருந்து 251 பேரை பணைய கைதிகளாக காசாவுக்கு ஹமாஸ் அமைப்பினர் கடத்திச் சென்றனர். இதனையடுத்து ஹமாஸ் ஆயுதக்குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் 117 பணைய கைதிகளை உயிருடன் மீட்டுள்ளது. அதேபோல் ஹமாஸ் ஆயுத குழுவினர்களில் கடத்தப்பட்டு கொல்லப்பட்ட பணைய கைதிகளின் உடல்களும் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் 101 இஸ்ரேலியர்கள் ஹமாஸ் வசம் பணைய கைதிகளாக உள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பணைய கைதிகளை கண்டுபிடித்து தங்களிடம் ஒப்படைப்பவர்களுக்கு ஒவ்வொரு பணைய கைதிக்கும் தலா 42 கோடி ரூபாய் சன்மானம் அளிக்கப்படும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். பணைய கைதியை தங்களிடம் ஒப்படைக்கும் நபரின் அடையாளம் பாதுகாக்கப்படும் என்றும் அந்த நபர் குடும்பத்துடன் காசாவில் இருந்து பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல இஸ்ரேல் அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொள்ளும் என்றும் உறுதியளித்துள்ளார்.